ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன் செவன்ஸ் பிஓவி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை போய் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, ட்ரிவாண்ட்ரமில் கரமனால இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிஷ் ஷாப் ஓனர், திருவோணம் ஃபிஷ் ஃபார்ம், கரமனா, ட்ரிவாண்ட்ரம். அவங்கள தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவர் வந்து ஒரு அக்வா கல்ச்சர் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு பர்சன். ஸோ வாங்க அவரை போய் பார்த்து டீட்டெயில்ஸ் கேட்கலாம். இதுதான் நம்ம திருவோணம் ஃபிஷ் ஃபார்முக்கு போகிற பாதை. ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வெளியே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம நடந்து போகலாம். ஸோ நம்ம கூட வர்றது தானுமித்திரன். இவர் தான் நமக்கு இன்றைக்கி கேமரா பண்ண போகிறாரு. ஸோ நம்மளோட கேமராமேனுக்கு ஒரு ஹாய். அப்புறம் நம்ம போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். அண்ட் முக்கியமாக நான் வந்து நம்மளோட மொயினா கல்ச்சரோட ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து இங்கே தான் வாங்குவேன். வாங்க போய் பார்க்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். இவர் தான் நம்ம சொன்ன திருவோணம் ஃபிஷ் ஃபார்மோட ஓனர். இவர் நேம் ஷிபு. ചേട്ടാ, உங்களை பத்தி சின்ன இன்ட்ரோ. ஆக்சுவலி என்னோட தமிழ் கொஞ்சம் மோசமாக்கும். ஏன்னா நான் ട്രിവാൻഡ്രത്താക്കും, കേരളാവിലെ തിരുവനന്തപുരത്താക്കും. அப்ப அதனால என்னோட தமிழ் കുറച്ച് ஒரு புத்திமுட்டு இருக்கு. யாராருக்கும் ஏதாவது டவுட் இருந்தேன்னா தமிழ்ல சொல்லுங்க, தம்பி அது கன்வெர்ட் பண்ணி ரெடி ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் வந்து நீங்க அழகா பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்ம கிட்ட கிட்ட தானே, அதிகம் டிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால அதுல தமிழ் சினிமா ஒருபாடு பிடிக்கும். அதனால அது கேட்டு 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 தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா வாய்க்கிறதுக்கு இதுக்கு தெரியாது, பேசுறதுக்கு വലിയ ப்ராப்ளம் கிடையாது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசிலாய் இல்லை. മനസ്സിലായി. அப்போ நம்ம ஃபார்ம் ரன் பண்றத கேரளாவில ട്രിവാൻഡ്രത്താക്കും. ട്രിവാൻഡ്രത്തെ கரமனையாக்கும், கொஞ்சம் உள்ளேயாக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இங்க ஓர்னமெண்டல் ஃபிஷஸ், ரேரிங், க்ரூமிங், ப்ரீடிங் அப்படி எல்லாமே நல்ல அடிப்படையா போய்கிட்டு இருக்கு. சூப்பர் சேட்டா, சூப்பர் சேட்டா. ஓகே, அப்போ சேட்டா நம்மகிட்ட இப்போ இங்க என்ன மாதிரியான ஃபிஷஸ்லாம் நம்ம சேல் பண்றோம், என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம ഓർണമെന്റൽ ഫിഷസ് ആക്കും കൂടുതലായി ചെയ്തു വരുന്നത്. അതിലെല്ലാം എഡിബിളും ചിന്ന ചിന്ന വെറൈറ്റീസ് എല്ലാം ചെയ്തു വരുന്നത്. ഓർണമെന്റല്ല സ്റ്റാർട്ടിങ് 2 രൂപ തൊട്ട് നല്ല റേഞ്ചിൽ വர ഫിഷസ് ചെയ്തിട്ടിருக்கு. ലോ വാല്യൂ ഫിഷസ് ആക്കും കൂടുതലാ நம்ம அஃபோர்டபுள், அதாவது ஒரு மீடியம் ஃபேமிலிக்காக அஃபோர்டபுள், பிகினர் ஸ்டார்டிங் அப்படிയുള്ള ഒരു ഒരു മിഡ് റേഞ്ച് വരുന്ന പ്രൈസിൽ വരുന്നത് 30 to 50 റുപ്പീസുള്ള ഫിഷസ് ആക്കും കൂടുതലാവാതെ ചെയ്തിട്ടിருக்கு. പിന്നെ நம்ம அங்க க்ரூமிங் இருக்கு, சின்ன ஃபிஷஸ் கொண்டு வந்து வளர்த்தி வருது, க்ரூமிங் இருக்கு. പിന്നെ ബ്രീഡിங் இருக்கு, லைவ் பேர்ஸ் ബ്രീഡിங் இருக்கு. மீன்ஸ் கெப்பி, மோலி, பிளாட்டிஸ், ஹோட்டல் அந்த 4 வெரைட்டிஸ் ஈஸி டு ப்ரீட் ஆகிற வெரைட்டிஸ் ஆகும். അതിന് எல்லாமே அது ബ്രീഡിங் இருக்கு. കൂടുതലായി ഗ്രൂമിങ് ആക്കും, ഗ്രൂമിങ് റെയറിങ് ആക്കും കൂടുതലായി ചെയ്തു വരുന്നത്. இப்போ വലിയ குழப்பமில்லாத രീതിയിൽ எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ சேட்டா நம்ம வீட்டில் வந்து இப்போ பீட்டா ப்ரீடிங்லாம் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வேண்டி நம்ம பொதுவாக இங்கே வந்து நான் லைஃப் ஃபீடு வாங்குறது தான் வருவேன். அப்போது இப்போ ஒரு பீட்டா ப்ரீடிங்கோ இல்லை எந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்லையோ இல்லை அதோட ஹெல்த்துக்கோ லைஃப் ஃபீடு எவ்வளோ முக்கியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ லைஃப் ஃபீடு இப்போ நம்ம லைவ்ஸுக்காக்கும் லைஃப் ஃபீடு கூடுதலாக கொடுத்துட்டு இருக்கு. லைஃப் ஃபீடு ഒരുപാട് இருக்கு. மீன்ஸ் மொயினி இருக்கு, டாஃபினி இருக்கு, பிளட் வோம் இருக்கு, கிரிண்டல் வோம், மைக்ரோ வோம், வினாகிரி, அப்படி ஆர்டிமி எக் ஃபிஷ், അങ്ങനെ ഒരുപാട് സെക്ഷൻ இருக்கு இந்த லைஃப் ஃபீடுக்குள்ள. அப்போ நம்ம இந்த முட்டை பொரிஞ்சு വരുന്ന കുഞ്ഞു കുട്ടികൾക്കാക്കും இந்த லைஃப் ஃபீடு கூடுதலா நம்ம ப்ரிஃபர் பண்றது. இப்போ அவரோட மவுத் சைஸ் ஏன் நம்ம லைஃப் ஃபீடு கொடுக்குறோம்னா, இப்போ முட்டை புரிஞ்சு വരുന്ന കുട്ടികൾ எல்லாமே വളരെ சின்ன சைஸா இருக்கு. അവർക്ക് മൗത്തില് സ്യൂട്ടബിൾ, അതായത് മൗത്ത് സൈസുക്കുള്ള ഒരു ഫീഡ് കൊടുക്കണം എന്നതിനാലാക്കും நம்ம இந்த லைஃப் ஃபீடு കൂടുതൽ കൊടുക്കുന്നത്. വാട്ടർ ക്വാളിറ്റി മെയിൻറ്റെയിൻ ആയിട്ട് ഇപ്പൊ നമ്മ ബാക്കി ഒരു പെലറ്റ് ഫീഡ് കൊടുത്തതിനാ സർവൈവൽസ് വളരെ കുറവായിടും. അതുകൂടാതെ വാട്ടർ ക്വാളിറ്റി മോശമാകും. ഇപ്പൊ അവൻ കഴിക്കില്ലെന്നാ അത് വാട്ടർ ക്വാളിറ്റി മോശമായിടും. അതേസമയം നമ്മൾ இந்த லைஃப் ஃபீல்டிലോട്ട് കൺവേർട്ട് ആச்சுன்னா இந்த மாதிரிയുള്ള പ്രോബ്ലം വാട്ടർ ക്വാളിറ്റി വളരെ ബെറ്റർ ആയിടും എല്ലാ കുട്ടികളും. കാരണം ഇവരുടെ മൂവ്മെന്റ് വളരെയധികം കുറവാക്കും. மூவ்மெண்ட் வளர குறவா. அப்போ இந்த லைஃப் ஃபீடு போடுறப்போ மூவ்மெண்ட் இருந்தேன்னா அவங்க போய் அவங்களோட ஃப்ரெண்டில் இந்த ஃபீட் எத்திடும். சாரி, என்னோட தமிழ் கொஞ்சம் மோசம், എന്നാലും ഒന്നും കൂടെ എക്സ്പ്ലെയിൻ பண்ணலாம். ഇപ്പൊ നമ്മ ഫൈറ്റർ ബ്രീഡ് பண்ணி എന്ന് കരുതുക. ഫൈറ്റർ ബ്രീഡിങ് பண்ணுമ്പോ കുട്ടികൾ വളരെ കുട്ടികളുടെ മൂവ്മെന്റ് വളരെ കുറവായിടും. അപ്പൊ நம்ம இந்த ടാങ്കുള്ള എവിടെയെങ്കിലും ഒരു പെലറ്റ് ഫീഡ് போட்டேன்னா அந்த பெலட் ஃபீடு இந்த குட்டிகளோட ஃப்ரெண்டில் கிட்டாது. குட்டிகள் ஃபீடு தப்பி போக வேண்டி வரும். ஆனா நம்ம அதுக்குள்ள ஒரு ஆர்டிமி எக் ஹேக்ஸ் பண்ணி அது நம்ம அதில் போட்டேன்னா ஏன்னா அது மூவ் ஆயிடு குட்டிകളുടെ ഫ്രണ്ടിൽ அந்த ஃபீடு வந்துடும். அப்ப அந்த மேக்சிமம் இந்த சர்வைவன்ஸ் വളരെയധികം നമുക്ക് കൂടുതലാ கிடைக்கும்.
അതാക്കും ലൈഫ് ഫീഡിന്റെ ഒരു പ്രത്യേകത. ലൈഫ് ഫീഡിൽ 2 സെക്ഷൻ இருக்கு. വീണ്ടും 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 കൾച്ചർ പண்றதுக்கு രീതിയിലുള്ള ലൈഫ് ഫീഡ് இருக்கு. നമുക്ക് அப்படி அல்லாதയുള്ള ലൈഫ് ഫീഡ് இருக்கு. மீன்ஸ் ஒன் டைம் மாத்திரம் நமக்கு யூஸ் பண்றதுக்கு രീതിയിലുള്ള ലൈഫ് ഫീഡ് இருக்கு. ஓகே சேட்டா, அப்போ நம்ம இந்த மாதிரி 2 விதமா பேசும்போது ஒன்னு வந்து ரீகல்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு டைப், இன்னொன்னு வந்து ஒன் டைம் ஃபீட். எதெல்லாம் அந்த கல்ச்சர் பண்ணக்கூடிய லைஃப் ஃபீட்ஸ், எதெல்லாம் வந்து இப்போ ஒன் டைம்? இப்போ நம்ம ലൈഫ് ഫീഡിൽ നമ്മൾ നേരത്തെ சொல்லிஇல்லையா, ഫസ്റ്റ് ടൈം നമുക്ക് ഇൻഫുസൂരിയ, அதுக்கு மொய்னா, டாஃப்னியா, மைக்ரோவோம், வினாகிரியில் இந்த மாதிரிയുള്ള எல்லாமே நமக்கு மீண்டும் மீண்டும் கல்ச்சர் செய்ய முடியும். மீன்ஸ் நம்ம மத கல்ச்சரை எங்க ஏதாவது ஃபார்மிங் நமக்கு கலெக்ட் பண்ணியாச்சுன்னா அது ஒவ்வொன்றும் கல்ச்சர் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் ரீதியாக்கு, எல்லாத்துக்கும் ஒரே ரீதி அல்ல. ഇപ്പം மொயினை கல்ச்சர் பண்ற ரீதியிலெல்லாம் மைக்ரோவும் செய்யறது. அப்ப அதனால அது டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். ப்ராசஸ் வேற மாதிரியா இருக்கும். കാരണം ഡിഫറെന്റ് ഫൈസ് ആക്കും, അവരുടെ സ്ട്രക്ചറും ബാക്കിയുള്ള എല്ലാം ഡിഫറെന്റ് ആക്കും. അപ്പൊ അതെല്ലാമേ നമ്മൾ ഒരിക്കൽ വാങ്ങിച്ചു കഴിഞ്ഞാൽ அந்த മദർ കൾച്ചർ വെച്ചിട്ട് നമുക്ക് വീണ്ടും 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 റീക്രിയേറ്റ് ചെയ്ത് അല്ലെങ്കിൽ റീകൾച്ചർ ചെയ്ത് നമുക്ക് ഫീഡ് பண்ண முடியும். ஆனா ஆர்டீமியா சிஸ்ட், பிளட் வோம் அந்த மாதிரிയുള്ള ലൈഫ് ഫീഡ് ഒന്നുമേ നമുക്ക് വീണ്ടും കൾച്ചർ பண்ண முடியாது. മീൻസ് ഒരുപാട് കഷ്ടം. അത് നാച്ചുറലി ഇറ്റ്സ് പോസിബിൾ, ബട്ട് നമ്മ കണ്ടീഷനിൽ അത് കോസ്റ്റ് അധികമായിട്ടും ഇപ്പം അതിന് ഒരുപാട് ടൈം എഫോർട്ടും ബാക്കി കാര്യങ്ങളൊക്കെ വേണ്ട. ബ്ലഡ് വോംസ് ഒക്കെ ഒരു മിഡ്ജറ്റ് ഫ്ലൈ എന്ന് പറഞ്ഞാൽ ലാർവ സ്റ്റേജ് ആക്കുക. അപ്പൊ അതിനെ നമുക്ക് വീണ്ടും ഇതിനെ പറത്തി വിട്ട് വീണ്ടും തുമ്പി വന്ന് എഗ് പോടുന്നത്, അതൊക്കെ പ്രാക്ടിക്കലി ഒരുപാട് ബുദ്ധിമുട്ടുണ്ട്. ആർടീമിയ സിസ്റ്റ് അപ്പടിയാക്കും. ஆர்டீமியா சிஸ்ட் ஹேக்ஸ் பண்ணி சிஸ்ட் வாங்கிச்சு நம்ம ஹேக்ஸ் பண்ணியாச்சுன்னா அது தீந்துருச்சு. இனி நம்ம அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வேற இல்ல. அது வீண்டும் நமக்கு கல்ச்சர் பண்ண முடியாது, അതിനെ വീണ്ടും വീണ്ടും ഡെവലപ്പ് பண்ண முடியாது. അത് നമുക്ക് ഫീഡ് பண்ணலாம். വൺ ഓഫ് ദ ബെസ്റ്റ് ഫീഡ് ആക്കും ആർടീമിയ സിസ്റ്റ് എന്നുള്ളത്. അത് വളരെ സൈസ് ചെറുതാക്കും. അത് ബെറ്റർ என்னன்னா അതിന്റെ ഇപ്പൊ ഫൈറ്ററൊക്കെ ബ്രീഡ് பண்ணுമ്പോ ആർടീമിയ நம்ம ஹேக்ஸ் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணினா ഒരു 99.9% நம்ம ப்ராப்பரா അത് ചെയ്തേനാ എല്ലാ കുട്ടികളുമേ റെഡിയായി വന്നിട്ടുണ്ട്. കാരണം മൗത്ത് സൈസ് വളരെ ചെറിയ സൈസ് ഫീഡ് നമുക്ക് നിപ്പോളി സൈസ് നമുക്ക് കൊടുക്കാൻ முடியும். അതിനാല മാക്സിമം ഔട്ട്കം നമുക്ക് അതിൽ കിട്ടും. അത് ഇതിലൊരു റോ ഇருக்கு. മീൻസ് ആദ്യമേ കൊണ്ടുവന്ന് വലിയ സൈസ് ലൈഫ് ഫീഡ് കൊടുക്കാൻ முடியாது. ഇപ്പൊ நம்ம ഫൈറ്റർ ബ്രീഡ് பண்ணா ഫൈറ്ററിൽ ആദ്യം നമ്മ ഇൻഫുസൂരിയ ക്രിയേറ്റ് பண்ணலாம், ഇൻഫുസൂരിയ സെറ്റ് பண்ணலாம். ഇൻഫുസൂരിയ ഒരു 2 to 3 days വരെ ഫീഡ് பண்ணியதுக்கு அப்புறம் ஆர்டீமியா நம்ம ஹேக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆர்டீமியா ഇപ്പം ஆர்டீமியா கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு மொய்னா, அதுக்கப்புறம் டாஃப்னியா அப்படி வரலாம். ஆனா நம்ம கொடுக்கும்போ ശ്രദ്ധിക്കേണ്ട കാര്യം എന്നാ, நம்ம இப்ப இன்ஃபுசூரியா கொடுத்துட்டு அப்புறம் ஆர்டீமியா சிஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது. இன்ஃபுசூரியா ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கலாம். ஏன்னா அடுத்த சரி அது 2 ஸ்டேஜ் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கலாம். இப்போ நம்ம இப்ப ஹேட்ச் பண்ற டைம்ல நம்ம ப்ரீடிங் பண்ண டைம்ல இவ ஹேட்ச் ஆச்சு, நமக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 100 பேபிஸ் கிடைச்சிருச்சு. 100 பேபிஸும் சேம் சைஸ் கிடையாது. மீன்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆகும். இது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே ஹேட்ச் பண்ணி வருது. பின்ன அதுல ப்ரூட் ஸ்டாக் எல்லாம் அதுல ഒരുപാട് ഫീഡ് എടുക്കുന്നത് വലുതായി ഇരിക്കും, ചിന്ന സൈസ് ഇരിക്കും. 2 സൈസ് 3 സൈസ് ഒക്കെ ഇരിക്കും. നമ്മ അത്രയും വളരെ കോൺസെൻട്രേറ്റ് ആയി பார்த்து തന്നെ 2 or 3 സൈസ് എല്ലാമേ അതിൽ ഇருக்கு. அப்போ அப்படி நமக்கு வரும்போ நம்ம ப்ராப்பரா അതിന് ഫീഡ് பண்ணணும். ആദ്യം ഇപ്പൊ ഇൻഫുസൂരിയ കൊടുത്തിട്ട് ഇருக்கு. അപ്പൊ ഒരു 50% കുട്ടികളും இந்த ഇൻഫുസൂരിയ കഴിക്കുന്നതിനുള്ള പ്രായമാക്കും. നമ്മ പെട്ടെന്ന് ചേഞ്ച് பண்ணி ഇതിലോട്ട് വന്നേനാ, ഏതിലോട്ട് ആർടീമിയ എഗ്ഗിലോട്ട് വന്നേനാ இந்த ബാക്കിയുള്ള 50%ന് ഇൻഫുസൂരിയ கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாடாயிடும். 50% பெருசும் 50% ஸ்மாலும் ஆயிருக்கு. அப்போ ரெண்டே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு லெவல் வரை ஆர்டீமியா சிஸ்ட் കൊടുത്തത് പിന്നെ ഇൻഫുസൂരിയ தேவையில்லை. പിന്നെ നമ്മൾ ആർടീമിയ സിസ്റ്റ് കൊടുത്തു പോയാൽ ആർടീമിയ സിസ്റ്റ് ഏകദേശം ഒരു 2 വീക്സ് നമ്മൾ കൊടുത്തதுக்கு അപ്പുറം നമുക്ക് തന്നെ നമ്മ മൊയിനിലോട്ട് ഷിഫ്റ്റ് பண்ணும்போഴും நம்ம ആർടീമിയ സിസ്റ്റ് ഇടയ്ക്ക് ഒന്ന് കൊടുക്കുന്നത് വളരെയധികം ബെറ്റർ ആയിട്ട്. എന്നാലേ നമുക്ക് എല്ലാ കുട്ടികളെയും സേവ് பண்ணி നമുക്ക് കൊണ്ടുവരാൻ പറ്റും. ஓகே சேட்டா, இப்போ நான் வீட்டில் வந்து பீட்டா ப்ரீட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பீட்டா ப்ரீட் பண்ணும்போது என்னோட பீட்டா ஃப்ரைஸ்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். சொல்லப்போனால் அதுங்கெல்லாம் வந்து நம்மளால் டச் கூட பண்ண முடியாது, ரொம்ப பொடியாக இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் கொடுக்குற சொல்கிற மாதிரி இன்ஃபோசோரியா ஸ்டார்டிங்கில் கொடுக்க சொல்கிறீங்க, அடுத்து நான் வந்து மொயினா கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அடுத்து இல்லை சாரி பிபிஎஸ் கொடுக்க சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் நான் கொடுக்கணும்னா என்னால் இதெல்லாம் வீட்டில் வச்சு நான் வந்து பெருசாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், எந்த காஸ்ட்டும் நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல், ஒரு மதர் கல்ச்சர் சின்னதாக பேசிக்காக இருந்து அதை வச்சு நான் எதெல்லாம் கல்ச்சர் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து நான் எப்படி ஃபீட் பண்ண முடியும், இந்த கல்ச்சர் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா. അപ്പൊ നമുക്ക് വീട്ടില് എപ്പടി മദർ കൾച്ചർ ഇല്ലാമ ഇപ്പൊ നമ്മ നേരത്തെ ഡിസ്കസ് பண்ண മാതിരി 2 ടൈപ്പ് ഇருக்கு. ഇങ്ങനെ നമുക്ക് ഒരു മദർ കൾച്ചർ വാങ്ങിച്ചதுக்கு அப்புறம்
വീണ്ടും വീണ്ടും വീട്ടിൽ ചെയ്യறതും മദർ കൾച്ചർ ഇല്ലാതെ നമുക്ക് ഒരിക്കൽ വാങ്ങിച്ചു കഴിഞ്ഞാൽ യൂസ് பண்ணி തീர ടൈപ്പ് രണ്ട് നമ്മൾ ഡിസ്കസ് பண்ணிட்டேன். ഇത് രണ്ടും അല്ലാതെ നമുക്ക് വീട്ടിലേ നമുക്ക് ക്രിയേറ്റ് பண்ண ഒന്നാക്കും ഇൻഫ്യൂസൂരിയ. ഇൻഫ്യൂസൂരിയ നമുക്ക് ഡേ ഓൾഡ് ഫിഷസ് ഒക്കെ നമുക്ക് കൊടുക്കാൻ முடியுന്ന നമ്മുടെ നഗ്ന നേത്രങ്ങൾ அதுல தமிழிலே எப்படி எனக்கு தெரியல. ஆனா நம்ம நேக்கட் ஐல காண முடியாது. பார்க்காத டைப் വരുന്ന ചെറിയ മൈക്രോ ഓർഗാനിസംസ് ആക്കും இந்த இன்ஃபுசூரியா എന്ന് சொல்றது. அது വളരെ ഗ്രൂപ്പ് ആയിരുന്നേഞ്ഞാൽ നമുക്ക് ഇപ്പൊ നൈറ്റിലെ ലൈറ്റ് ഒക്കെ അടിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് தெரிஞ்சிடும். அது நமக்கு வீட்டில் ஈஸியா நமக்கு சின்ன ஜார்ல எல்லாமே செய்ய முடியும். அது செய்யறதுக்கு വലിയ ഇതൊന്നും ഇല്ല. ക്വാളിറ്റിയുള്ള വാട്ടർ വേണം. അതെന്നാ അധികമാ മെഡിസിൻസ് ഒന്നും ആഡ് பண்ணாத ഫിഷ് ടാങ്കിലെ വെള്ളം എടുக்கலாம். അല്ലാതെ നല്ല pH സ്റ്റേബിൾ ആണ് 6.5 to 7.5 ആക്കി നമുക്ക് മീൻ വളർത്തുക സേഫ് ആയിട്ടുള്ള pH. அந்த pHൽ സ്റ്റേബിൾ ആയി അധികം മറ്റ് ബാക്ടീരിയാസ് ഒന്നും ഇല്ലാത്ത വെള്ളം എടുത്തിട്ട് നമുക്ക് എന്താ വാഴയില അല്ലെങ്കിൽ ബദാം ലീഫ് കീര ഡീക്കേഡ് ആകത്തക്ക പാർട്ടിക്കിൾസിൽ നിന്നാക്കും இந்த ഇൻഫ്യൂസൂരിയ ഡെവലപ്പ് ആയി വന്നത്. അപ്പൊ അതില് മറ്റ് ഓർഗാനിസംസ് വരാത്ത രീതിയിൽ നമ്മ എന്താ അതിന്റെ നെക്കില് ഒരു കവറല്ല നെറ്റ് പോട്ട് അടച്ചു വെച്ച് വേറെ പാർട്ടിക്കിൾസ് കൂത്താടി എന്താ മാതിരി ഒന്നുമേ വരാது. அப்படி ഏകദേശം ഒരു 2 to 3 days நம்ம வச்சேன்னா ഉറപ്പായിട്ട് അതിലെ ഇൻഫ്യൂസൂരിയ വന്നിടും. അപ്പൊ இந்த ഇൻഫ്യൂസൂരിയ நம்ம ഇത് ഡേ ഓൾഡ് മീൻസ് നമുക്ക് നേരത്തെ சொல்லிய மாதிரியா നമുക്ക് കാണാൻ முடியாது. അതിനെ ഒരു ഗ്രൂപ്പ് ആச்சுன்னா കാണാം, ഇല്ലേനാ കാണാൻ முடியும். അപ്പൊ നമുക്ക് എത്രത്തോളം നമുക്ക് കിടക്കും എന്നുള്ളത് തീർന്നതൊക്കെ പാടാക്കും. ഒരു സ്പെഷ്യൽ ടിപ്പ് சொல்லலாம். இந்த மாதிரி ലൈവ് കൾച്ചർ எல்லாமே செய்யற எல்லாருக்கும் நம்ம இது ஏது கல்ச்சர் பண்ணியாலும் ഇപ്പം മൊയിന பண்ணிയാലും ഡാഫ്നിയ பண்ணிയാലും മൈക്രോവാംസ് பண்ணிയാലും വിനാഗിരിയിൽ ഏത് பண்ணிയാലും அந்த கல்ச்சர் பண்ணன രീതിയിൽ நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. மீன்ஸ் இப்ப நம்ம இன்ஃபுசூரிய நம்ம கல்ச்சர் பண்றது அது கலெக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி டைரக்டா நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. அது ஃப்ரெஷ் வாட்டர்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ഫീഡ് பண்ணണം. മൊയിനെ കൾച്ചർ பண்ணிയാലും ചിലവർ ചെയ്യുന്ന ഒരു നെഗറ്റീവ് അല്ലെങ്കിൽ ഒരു തെറ്റായിട്ടുള്ള ഒരു കാര്യമാക്കും. ഈ മൊയിനെ കൾച്ചർ பண்ணி அந்த വെള്ളത്തോട് കൂടി നമ്മ ടാങ്കുള്ള വീത്തുന്ന ഒരു രീതി ഇருக்கு. அப்படி செய்யக்கூடாது. അതിനെ ഫ്രഷ് വാട്ടറിൽ കൊണ്ടുവന്നதுக்கு അപ്പുറം தான் ഇത് ചെയ്യണം. ஏன்னா நாம இது ஃபிஷ்ஷுக்கு ஹார்ம்ஃபுல் ஆയിട്ടുള്ള ഒരു ഫാക്ടറാണ് അമോണിയ. நம்ம இந்த கல்ச்சர் பண்ணோம் மீன்ஸ் நம்ம ഇപ്പം മൊയിനെ எல்லாமே கல்ச்சர் பண்ண டைம்ல அந்த വെള്ളത്തില് இந்த അമോണിയ വളരെയധികം കൂടുതലായിരിക്കും. അപ്പൊ அந்த അത്രയും അമോണിയ കൂടുതലായിട്ടുള്ളതിന് വെള്ളം നമ്മ കളക്ട് பண்ணி டைரக்டா ஃபீட் பண்ணி நம்ம ടാങ്കുக்குள்ளേയും இந்த അമോണിയ வரதுக்கு சான்ஸ் വളരെ കൂടുതലാക്കും. വലിയ ടാങ്ക് ഒക്കെ ആണെന്നും പ്രോബ്ലം கிடையாது. இந்த ஃபைட்டர் மாதிரிയുള്ള சின்ன சின்ன பவுல் பேசின்ல எல்லாமே நம்ம ப்ரீட் பண்ணவரு இந்த மாதிரிയുള്ള തെറ്റ് ആവർത്തിച്ചാൽ മൊത്തമാ അത് കൊളാപ്സ് ആവறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அப்ப அதனால அது ஒரு ஸ்பெஷல் டிப் ஆகும். நாம அது செய்யற டைம்ல அதை கலெக்ட் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர்ல கொண்டு வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அது ஃபீட் பண்ண முடியும். ஓகே, அப்ப நம்ம ஆദ്യം முதல்ல இந்த இன்ஃபுசூரியல വീണ്ടും ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஃபுசூரிய நம்ம இந்த மாதிரி நமக்கு கலெக்ட் பண்ணி நமக்கு ஒரு பர்టిక్యులர் டைம் வராதான் நமக்கு இன்ஃபுசூரிய கொடுக்க முடியும். ஏன்னா ഇപ്പം ഇവരെ ഇപ്പം ഫൈറ്റർ ആവത് ഗപ്പി ആവത് ഏതാവരും ഒരു വലിയ വലിയ സൈസ് ആയിട്ട് ഇപ്പം പോ സൈസ് കൂടി വന്നിട്ട് അപ്പോ അവർക്ക് ഇനഫ് ആയിട്ടുള്ള ഫുഡ് இந்த ഇൻഫുസൂരിയ കിടക്കാറില്ല. കൂടുതലാണ് നമുക്ക് தேவைப்பட்டது. അത്രയ്ക്ക് പ്രൊഡക്ഷന് നമുക്ക് ഇൻഫുസൂരിയ നമുക്ക് ചെയ്തു കൊടുക്കുന്നത് ரொம்ப പാടായിരുന്നു. ഫോർ എക്സാമ്പിൾ നമ്മ കുഞ്ഞായിരിക്കുമ്പോൾ ഒരു ബിസ്ക്കറ്റ് ഒക്കെ കഴിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് വിശപ്പ് മാറിയിടും. ആണാ നമ്മ പെരുസായിച്ചാൽ നമുക്ക് എന്താ ഒരു ബിസ്ക്കറ്റ് ഒന്നുമേ ആവുന്നില്ല. அந்த மாதிரி ഇത് വലുതാവണത് അനുസരിച്ച് അവരുടെ മൗത്ത് സൈസൊക്കെ ഏത്ത മാതിരി ഫീഡ് നമ്മ ചെയ്ത് പോണം. ഇപ്പൊ ഇൻഫുസൂരിയ ഇപ്പൊ നമ്മ എക്സോട്ടിക് വെറൈറ്റീസ് ഒക്കെ ഗപ്പിയൊക്കെ നമ്മ ട്രൈ பண்ணியனா നമ്മ ഇൻഫുസൂരിയ സ്റ്റാർട്ട് பண்ணியதுக்கு തൊട്ടപ്പുറം നമ്മ എന്ത് ചെയ്യുക ആർട്ടിമിസിസ്റ്റ് അത് ഓയസയുടെ യെല്ലോ റിംഗ് ആക്കും ഒരു ബെസ്റ്റ്. യെല്ലോ റിംഗ് അല്ല, ഓയസയുടെ ഏത് ബ്രാൻഡ് യെല്ലോ റെഡോ ഏതായാലും ബെസ്റ്റ് ആയിരിക്കും. അത് നമുക്ക് വാങ്ങിച്ച് ഹാക്സ് பண்ணலாம். ഹാക്സ് பண்ற വീഡിയോ നമ്മ எப்படி அது ஹேக்ஸ் பண்ணலாம் എന്നുള്ള ഒരു സെപ്പറേറ്റ് വീഡിയോ ചെയ്യலாம். മീൻസ് അത് ഒരുപാട് ഇருக்கு, അതിന്റെ പ്രൊസീജിയേഴ്സ് ഒരുപാട് ഇருக்கு. അപ്പൊ അത് இந்த വീഡിയോയില് നമ്മ ഇൻക്ലൂഡ് பண்ணல. അടുത്തൊരു വീഡിയോയില് നമുക്കത് எப்படி ஆர்டிமிசிஸ்ட் ஹேக்ஸ் பண்ணலாம், எப்படி நமக்கு அதில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் എന്നുള്ളത് നമുക്ക് നോக்கலாம். ஆர்டிமிசிஸ்ட் கொடுக்கலாம். ஆர்டிமிசிஸ்റ്റും இந்த மாதிரி தான். കുഞ്ഞുങ്ങൾ ഒരു സൈസുക്ക് മേലെ ആയിച്ചാൽ ആർട്ടിമിസിസ്റ്റ് അവർക്ക് തികയാതെ വരും. അപ്പൊ എന്താണ് അടുത്ത ഫീഡിലോട്ട് ഷിഫ്റ്റ് பண்ணி தான் നമുക്ക് പോകാൻ முடியும். இந்த மாதிரி அதாவது வீட்டில் நமக்கு வீண்டும் செய்ய முடியறது மதர் கல்ச்சர் இல்லாத நமக்கு செய்ய முடியறது இன்ஃபுசூரியா. ரெண்டாவது நமக்கு மதர் கல்ச்சர் வாங்கிச்சு செய்ய முடியறது മൊയിന, ഡാഫ്നിയ, മൈക്രോവേംസ്, വിനാഗിരിയില് പിന്നെ വേറെ ഇருக்கு ഗ്രിൻഡൽ വേംസ്,
இப்படி ஏதாச்சும் ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு ஏதாவது ஃபார்மில் நின்னோ അല്ലെങ്കിൽ ஹாக்ஸ்பீஸில் நிന്നോ നമുക്ക് മദർ കൾച്ചർ നമുക്ക് தேவைப்படுது. ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டிയുള്ള മദർ കൾച്ചർ കൊണ്ടുവന്നதுக்கு அப்புறம் അതിനെ നമുക്ക് കൾച്ചർ பண்ணி ഓരോന്നോരോന്ന് കൾച്ചർ பண்ணி പോடலாம். ഇതിലെ മൊയിനയും ഡാഫ്നിയുടെയും കൾച്ചറിങ് രീതി സെയിം ആക്കും. മീൻസ് അതിനെ നമ്മ വാട്ടറിൽ ഹോൾഡ് பண்ணி അതിലെ ഈസ്റ്റ് നമ്മ ബാക്ടീരിയക്ക് അവരുടെ ഫീഡ്. അപ്പൊ അതിന്റെ മൊയിനയും ഡാഫ്നിയുടെയും ഹാച്ചിങ് അല്ലെങ്കിൽ അതിനെ വീണ്ടും വീണ്ടും കൾട്ടിവേറ്റ് ചെയ്തത് എന്നുള്ളത് ഒരു സെപ്പറേറ്റ് വീഡിയോ. പിന്നെ ഗ്രിൻഡൽ വേം ഇருக்கு, മൈക്രോ വേംസ് ഇருக்கு, വിനാഗിരിയിൽ ഇருக்கு. ഇതെല്ലാമേ ഓരോരോ സെക്ഷൻ ആക്കും. അപ്പൊ നമുക്ക് ഇത് എല്ലാമേ ഒറ്റ വീഡിയോയിൽ ഇൻക്ലൂഡ് ചെയ്യിപ്പിച്ച് കഴിഞ്ഞാൽ വലിയ ബോറായിട്ട് നമുക്കിത് ഷോർട്ടാ ഓരോന്നായിട്ട് നമുക്ക് പോകലാം. ஓ அப்போ வந்து ஆக்சுவலா மொய்னா டாஃப்னியாக்கெல்லாம் நம்ம வந்து பாக்டீரியா தான் ஃபீட் பண்றோங்கிறதே ஒரு புது இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேசினோம்னா ஒரு லென்த்தான வீடியோ ஆகிடும். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே தாத்தா, அது வந்து சரியான இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து வியூவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு எவ்வளோ குறைச்சிருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். லைஃப் ஃபீடுங்கிற நம்ம பேசுகிறோம், பட் லைஃப் ஃபீடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதை கல்ச்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சேட்டா சொன்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி சின்ன சின்ன கல்ச்சர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுங்கிற இண்டிவிஜுவல் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சேட்டாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். Thank you, Cheta. Bye. Good talking to you.